பாம்பு மக்கா சதி செய்யும் பாம்பதுதான். கள்ளனானேன் வெள்ளனானேன் என் காரணத்தை அறிவாரில்லை. அழிந்து விடும் புறமும் கண்ணு ரெண்ட செல்வங்களை வந்து பிடிக்குமாப்பா. என்னை ஒன்றும் சொல்லாத இந்த இறையவனும் அறியலையோ. கண்டறிந்து பாருங்கப்பா. கைலாயம் தன்னில் இருந்து பற்பல காரணங்கள் இங்கே முடிக்க வந்தோம். ஆண்டி மகன் ஆண்டியடா அவன் யாருக்கும் அஞ்சுவானோ. பண்டார கிழவனல்லோ. செத்து செத்து பிறப்பினப்புவா என் ஜித்து வித்தை அறிய மாட்டாய். அக்கா நாடேலியே போவதும் இந்த நன்னாடு தோன்றுவதும். பாம்பு மக்கா சதி செய்யும் பாம்பதுதான். கள்ளனானேன் வெள்ளனானேன் என் காரணத்தை அறிவாரில்லை. ஆயிரத்தெட்டு மாசியிலே கலியுகத்தில் வந்தேனப்பா. என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை. இடமெல்லாம் தண்ணி வரும். மக்கள் எல்லாம் விவசாய பூமிக்குள்ள பொக்கு நெல் இருக்கு. அந்த பொக்கு நெல் மணிகளுக்கு விலை உயர்வு சட்டங்களும் மாறி இனி மக்கள் எல்லாம் மறுமன்னர் எதிரி இல்லாமல் அசைக்கு சீமை அரசால வருகிறது. பண்டாரத்தை யாரெல்லாம் இருகண் கொண்டு பார்க்க வந்தீர்கள் அவர்களுக்கே பண்டாரம் இருந்து பயந்தெளி ஆண்டியும் ஆண்டிச்சியும் கூடி இருந்து மக்கா உங்களை எல்லாம் ஒரு குடைக்குள் அரசால நாம் வருவோம். என் சட்டம் அதிலே எல்லளவு தப்பினவர்களுக்கெல்லாம் தீச்சட்ட காய்ச்ச தேதி வந்து கொண்டே பயந்திருந்து பணிவீடு செய்வதவர்களுக்கெல்லாம் சட்டமாகும். மக்கா மரும காய்ச்சலானது மக்களை என்ன செய்ய வருது, குடிக்க வருதுடா. பண்டாரம் முடிஞ்ச அளவு காப்பாத்தி ஆண்டி கூடி கண்கள் ரெண்டும் ரத்தமாதாய் ஒரு மரும காய்ச்சல் உங்களை என்ன செய்யும், பிடிக்க வர சொப்பனம் கண்டேன்டா. அந்த சொப்பனத்தை பண்டாரம் மாற்றி அமைச்சு முடிஞ்ச அளவு மக்களுக்கெல்லாம் ஆபத்து இல்லாம ஆண்டி காப்பாத்தி கொடுத்தோம் போடு.
இயற்கையான நீரை நீங்கள் எல்லாம் பாதுகாக்க மறந்துகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா துப்பாக்கி முனையதில நீரானதை நாடு கடத்தி செல்லுவான். அப்போ உங்க வருங்கால சந்ததிகளும் வம்சாவளியும் ஒரு பாட்டல் நீருக்கும் கோதுமைக்கும் கையேந்தக்கூடிய சொப்பனம் என்னப்பா படைச்ச இறைவனுக்கே படியளக்கக்கூடியவங்க விவசாயி. அந்த விவசாயான மனித கடவுள் எல்லாம் வாடிய பயிரை கண்டு மனம் நொந்து போயிருக்காங்கப்பா. மக்கா நீங்களானவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஊருக்கு ஒரு ஏரி குளம் குட்டையெல்லாம் வெட்டி நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்து உங்க வருங்கால சந்ததியினருக்கு புண்ணியத்தை சேருங்கப்பா. கடவுள் ஏர்பூட்டி உழவு செய்து சேத்துல கால வச்சு படைச்சா மட்டும்தான் நீங்க எல்லோரும் மாட மாளிகைக்குள்ள இருந்து கொண்டு சோத்துல கைய வைக்கும். வருங்காலங்கள்ல ஒரு சொப்பனம் கண்டேன். பள்ளிக்கூடங்கள் தோறும் உங்க வருங்கால சந்ததியினருக்கெல்லாம் நெல்லது புல்லது பாடம் நடத்தக்கூடிய அவல சொப்பனம் ஒண்ணு கண்ட போடப்பா. ஏ மக்கா, இந்த வருடம் ஆண்டு கற்பக விருட்சமான பனை மரத்துல பாலையானது நாள்களிதான் வரும். பதினியான வரத்து மிக குறைவா இருக்கும். கத்திரி வெயிலான தாக்கம் அதிகமா இருக்கும். நீர்நிலைகள் எல்லாம் வத்தி கடுகளவு கூட நீர் இல்லாம காஞ்சி வறட்சியானது ஏற்படும். பாட்டெல் அணவட்ட நீருக்கும் நெல்மணிகளுக்கும் விலை உயர்வு ஏற்பட பண்டாரு. இந்த பூமியில இயற்கையாக படைச்ச நீர் பரமம் கொடுத்தது. அந்த இயற்கையான நீரெல்லாம் இன்னைக்கு 6 அடி குறுநெறிய நிலத்தை வாங்கிக்கிட்டு ஊசிய பூமியதில போட்டு நீரை பூரா உறிஞ்சி ஏதோ இயற்கையான நீரெல்லாம் இவர்கள் தான் படைச்சிட்டது போல அப்படி அவரவர்கள் பெயரை போட்டு வியாபாரம் செய்ய யாரப்பா அனுமதி கொடுத்தது? படைச்சவெல்லாம் உங்களுக்கு ஒரு சூது. ஏன் கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால அவங்க 1000 வழிய போட்டு நகண்டே செல்ல வேண்டியதான். நீங்கள் எல்லோரும் மனித கடவுள் தானே. இந்த கண்ணுக்கு முன்னாடி இயற்கையான குடிதண்ணிய விலை போட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த அவல நிலைகளை சரி செய்ய மக்கள் யாருக்கும்